கொண்டு தொங்குகின்ற ஒரு அருமையான வரிகளை பவனந்தி முனிவர் அந்த காலத்தில் எழுதி போயிட்டார். அது என்ன என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும். புதியன புகுதலும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழுவினானே. அந்த இடத்துல ஒரே ஒரு கருத்தை மட்டும் நல்லா கவனிக்கணும். புதியன புகுதலும் பழையன கழிதலும். புதியன புகுத்தலும் இல்லை, பழையன கழித்தலும் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். நம்முடைய தமிழில் சுருக்கு எழுத்துக்கள் உண்டா? தமிழில் சுருக்கு எழுத்துக்கள் உண்டா? சங்க காலத்திலிருந்து சமீப காலத்தை விட்டுடுங்க. ஏனென்றால் இந்த சுருக்கு எழுத்து முறை, சுருக்கு எழுதுன்னு சொல்ல ஷார்ட் ஹேண்ட் சொல்ல, நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன் அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷன் அது மிக அண்மையிலே வந்து நுழைந்தது. ஆனால் இன்றைக்கு நின்று நிலைத்து விட்டது. திமுக என்கிறோம், அண்ணா திமுக, அதிமுக என்று என்கிறோம். இந்த சுருக்கல் முறை ஆனால் இன்றைக்கு தமிழோடு பழகிவிட்டது அல்லவா? இதை யாரும் புகுத்தவில்லை, தானாக வந்து புகுந்து கொண்டது. நன்றாக இருக்கின்றது ஆகவே என்று சொல்லி எல்லோரும் இதனை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் புகுதல். ஆனால் எழுத்து சீர்திருத்தத்திலே புதியன புகுத்த வேண்டும், பழையன என்று சொல்லி கழிக்க வேண்டும். வீட்டில் அப்பா ஆத்தா அம்மா பாட்டன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பழசுதான். தூக்கி போட்டலாமா வெளியில? ஆனா இப்ப போடுறாங்களே இப்போ ஒரு சமயம் அதனுடைய தாக்கம் தானோ இந்த எழுத்து சீர்திருத்தம் என்று கூட நான் வியப்பது உண்டு. ஆகவே இப்படி அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க. இந்த இதை காட்டிட்டு இப்போ இந்த இடத்துல பார்க்க போனீர்கள், இந்த பழையன கழிதலும் இதை வச்சுக்கிட்டு மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒன்று என்றெல்லாம் சொல்லி எழுத்திலே மாற்றம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் வரி வடிவம் காலம் காலமாக மாறி வந்திருக்கிறதாம். உண்மைதான், மாறித்தான் வந்திருக்கின்றது. ஆனால் இவர்கள் அதோடு நிறுத்திக்கிறாங்க. ஏன் மாறியது, எதற்காக மாறியது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஓலையிலே எழுதிய காலம் போய் பாறையிலே எழுதுகின்ற காலம் வருகின்ற போது ஓலையிலே எழுதுகின்ற எழுத்துக்களை பாறையிலே எழுத முடியாது என்ற காரணத்தினாலே வரி வடிவம் மாறியது. பாறையிலே எழுதிய காலம் போய் தாளிலே எழுதுகின்ற காலம் வருகின்ற போது கல்வெட்டு எழுத்துக்களை இந்த முறையிலே எழுத முடியாது என்பதற்காக எழுத்து மாறியது. தாளில் எழுதிய காலம் போய் கணினியிலே எழுதுகின்ற காலம் வருகின்ற போது தமிழ் எழுத்துக்கள் அதற்கு தகுந்தாற் போல மாற்றம் பெற்றுகின்றன. இவைகளெல்லாம் இயல்பாக பெறுகின்ற மாற்றங்கள். இதுல இன்னொன்று, அன்னைக்கு ஒரு பெருந்தலைவர் பேசுகின்ற போது மேடையிலே சொன்னார், தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கண்டிப்பாக வேண்டும். ஏனென்றால் அது இணையத்திற்கு அப்போதான் உதவி வருமா. ஏற்கனவே தமிழுக்கு இணையம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன ஐயா. ஒவ்வொருவரும் தனித்தனி எழுத்துக்களை பயன்படுத்திய காலம் போய் ஒருங்குறி என்ற அருமையான ஒரு அமைப்பும் வந்துவிட்டதே. அப்புறம் இன்னும் என்னத்துக்காக நீங்கள் இன்னும் இந்த எழுத்து சீர்திருத்தத்தை பிடித்துக் கொண்டு தொங்குகிறீர்கள்? அப்ப அதிலே ஏதோ ஒரு தன்னலம் இருக்கின்றது, தன் பெயர் நிலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் உள்நோக்கம் இருக்கிறதோ என்று நாங்கள் ஐயப்படுகிறோம். தமிழுக்காக உழைக்கின்ற, தமிழுக்கு உழைப்போன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று எங்கள் பாரதிதாசன் பாடினான். ஆனால் இப்போது நடக்கின்றதை பார்த்தீர்கள் மாற்றி சொல்லணும் போல இருக்கு. ஆகவே இப்படி பார்க்கின்ற போது காலத்துக்கு காலம் வரி வடிவம் மாறி வந்தாலும் எழுது பொருளுக்கு ஏற்பத்தான் வரி வடிவம் பெறுகிறது. இப்ப கணினிலையும் தமிழ் வந்துவிட்ட இந்த நிலையில் நீங்கள் தமிழ் எழுத்தை எப்படி வேண்டாலும் எழுதலாம், எழுதக்கூடிய வசதி இருக்கின்றது கணினியில் என்ற நிலையில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் ஏன் 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 என்றுதான் நான் கேட்கிறேன். இதை கேட்டுத்தான் அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கு ஓடி வந்திருக்கின்றேன். இதற்காகவே தான் நான் இந்த செம்மொழி மாநாட்டிலே கலந்து கொண்டது. ஆகவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கின்ற போது அடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னன்னா எழுத்து சுருக்கமாயிட்டு அல்லது வேற மாதிரி ஆயிட்டு எளிமைப்பட்டாக்க படிக்கிறது எளிதாக இருக்குமா. இந்த கருத்தை ஐயா சீட்டு வேணா அதை முடிச்சுடுறேன். இந்த கருத்தை மறுக்கிறார் ஒரு மொழியியல் அறிஞர். இதை மட்டும் ஆங்கிலத்திலே படிப்பதற்கு அவை அனுமதிக்க வேண்டும், அவை தலைவர் அனுமதிக்க வேண்டும். இதுவரைக்கும் நான் பேசியதிலே ஒரு ஆங்கில சொல்லை கூட கலந்து நான் பேசவில்லை. பேசணும்னு சொன்னீங்கன்னா 1000 பிரெஞ்சு மொழிகளை கலந்து நான் பேசுவேன். சரி,
The correlation between literary and the complexity of writing system is effectively zero என்று சொல்லுகின்றார். The correlation between literacy, படிப்பறிவுக்கும், the complexity of writing system, இந்த எழுதுவதற்கும் தொடர்பு கிடையாது என்று சொல்லுகின்றார். இது எளிமையாக இருக்கும் என்ற எழுத்து சீர்திருத்தத்தை வலியுறுத்துகின்றவர்கள் இந்த கருத்தை தங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும். இதே போல எங்களுடைய பிரான்ஸ் நாட்டிலே நாங்கள் பல விழாக்களை நடத்துகின்றோம். பொங்கலுக்கு விழா எடுக்கின்றோம். இன்றைக்கு கேட்கிறேன், பகத்சிங்குக்கு இங்கே யார் விழா எடுத்தீர்கள்? நாங்கள் எடுத்தோம் அங்க பிரான்ஸ்ல. அதே போல பொங்கல் விழா கொண்டாடுகின்றோம், கம்பனுக்கு விழா எடுக்கின்றோம், இளங்கோவடிகளுக்கு இலக்கிய விழா எடுக்கின்றோம், வள்ளுவனுக்கும் விழா நடத்துகின்றோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், நாங்கள் இதை வைத்து தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய இளைய தலைமுறை இளங்கோ என்றால் யார், வள்ளுவன் என்றால் யார், பாரதி என்றால் யார், பாரதிதாசன் என்றால் யார், கண்ணதாசனுக்கும் அங்கே விழா எடுக்கின்றோம் ஜூன் மாதங்களில். இந்த தடவை எனக்கு கொடுத்த தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு. கம்பனும் கண்ணதாசனும் இடைவெளி. இடை வெளி சேர்த்து எழுதவில்லை அவர்கள், இடை வெளி. அதுக்கு நிறைய பொருள்கள் இருக்கிறது. ஏன்னா கண்ணதாசன் இடையை பற்றி பாடியிருக்கிறார், நடையை பற்றி பாடியிருக்கிறார். அவை எல்லாம் கம்பன் தந்தவை. இந்த மாதிரி நாங்கள் அங்கே தமிழுக்கு விழா எடுக்கிறோம் என்றால் காரணம், நம்முடைய பிள்ளைகள் இவற்றையெல்லாம் கேட்டு அவற்றாலே ஈர்க்கப்பட்டு தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் தொடர்ச்சியாக அங்கே நிலை பெற வேண்டும் என்ற காரணத்தினால்தான். இந்த நிலையிலே நீங்கள் இங்கே எழுத்துக்களை மாற்றி குழப்பம் பண்ணி கொண்டிருந்தீர்களானால் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாமல் போகும். அப்போ இந்த எழுத்து சீர்திருத்தனாலே வருகிற கேடுகளை புரியாவிட்டாலும் இவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் எங்கள் பிள்ளைகள் தமிழையே தள்ளிவிடக்கூடிய பேரபாயம் இருக்கின்றது என்பதை சொல்லி, ஆகவே தமிழுக்கு செய்ய வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்கின்றது. கலைஞர் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமையாகவும் இருக்கின்றது, மிகவும் ஆர்வமாகவும் இருக்கின்றது. அவருக்கும் நன்றி சொல்லி, உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஐயா சீட்டு கொடுப்பதற்கு முன்னாடி நான் கலந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.